உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். விக்ரம் இருக்கிற இடம் நமக்கு தெரியலனாலும் எங்கேயோ ஒரு இடத்துல அவர் பத்திரமா தான் இருப்பாரு. அந்த நம்பிக்கையில தான்க்கா நானும் இருக்கேன். ஆனா அவரா திரும்பி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லக்கா. அதான் இன்ஸ்பெக்டர் செல்லமாவே கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லிருக்காங்களே மகா. அப்புறம் ஏன் நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? அவங்கள மட்டும் நாம நம்பிட்டு இருந்தா அது சரியா இருக்குமா சொல்லு? நாமளும் நமக்கு தெரிஞ்ச வழியில முயற்சி எடுத்துதானே ஆகணும். அப்பதானே விக்ரம் எனக்கு சீக்கிரம் கிடைப்பாரு. ஆமாமா, நமக்கும் தெரிஞ்ச வழியில நாமளும் முயற்சி பண்ணணும் தான். அம்மா கூட ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நாம கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தா கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் மகா. ஆமா மகா, அம்மா சொன்ன மாதிரி நம்ம ஒரே ஒரு வாட்டி நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தா அந்த சாமி விக்ரம் அம்மாவை கண்டுபிடிக்க ஏதாவது ஒரு வழி காட்டும். மனுஷனால முடியாத விஷயங்களுக்கெல்லாம் அந்த தெய்வத்தோட துணைதான் வேணும்னு சொல்லுவாங்க. அப்பதான் அந்த விஷயம் நமக்கு நடக்குமா? எனக்கு தெரிஞ்சு நம்ம சாமி நம்மள கைவிடாதுன்னு நினைக்கிறேன் மகா. நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டதும் கண்டிப்பா ஏதாவது ஒரு தகவல் விக்ரம் பத்தி நம்ம காதுக்கு வரும்னு எனக்கு தோணுது மகா. நீயும் விக்ரமும் காணாம போய் திருச்சியில இருந்தப்ப நாங்க போலீஸ விட அந்த சாமியை தான் அதிகமா நம்பணும். கோயில் கோயிலா போய் வேண்டிக்கிட்டு இருந்தோம் மகா. கடைசியில நாங்க கும்பிட்ட சாமி தான் உங்களை மறுபடியும் எங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்துச்சு. என்ன மகா யோசிக்கிற? நீயும் பல வழியில முயற்சி பண்ணி பார்த்துட்டேன்னு சொல்ற. இந்த வழியிலையும் ஒரே ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாப்போமே. நாம கும்பிடுற சாமி கண்டிப்பா நமக்கு ஒரு வழி காட்டாம போயிடுமா என்ன? சரி, நீ சொல்ற மாதிரி ஒரு வாட்டி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். நல்லது மகா. சாமி விஷயத்தெல்லாம் தள்ளி போடக்கூடாது. நாளைக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். நான் இப்பவே ஃபோன் பண்ணி சாமி கும்பிடுறதுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லிடுறேன். மேடம் மேடம் மேடம். என்ன விக்கி, ஏன் இப்படி ஓடி வரீங்க? மேடம், அது எப்படி மேடம் நான் சொல்றது? மேடம் ஒரு நிமிஷம் கீழே வந்து பாருங்களேன். வாங்க மேடம், கீழே வாங்க மேடம். வா. இன்ஜினியர் சார், நம்ம கட்டிட்டு இருக்க இந்த வீடு எல்லாத்தையும் தாங்கி ஸ்ட்ராங்கா நிக்குமா? ஒன்றும் ஆயிடாதுல்ல? என்ன சார் சொல்றீங்க? இன்ஜினியர் வீடா? ஆமா சார், நம்ம கட்டிட்டு இருக்கிற இந்த வீடு இந்த வெயில், மழை, புயல், இந்த எல்லா இயற்கை சீற்றத்தையும் தாங்கி ஸ்ட்ராங்கா நிக்கணும்ல, அதுதான் கேட்டேன். என்ன சார் நீங்க? நம்ம என்ன செங்கல் சிமெண்ட் வச்சா வீடு கட்டிட்டு இருக்கோம்? இந்த புயல் மழையெல்லாம் தாங்கிறதுக்கு வெறும் சாமியான பந்தல் சார். கடல் காத்த தான் சார் தாங்கும். ஓ, இந்த கடல் காத்துல தாங்கும்ல, அப்ப பரவாயில்ல. அது போதும் அது போதும் அது போதும், இங்கேயே தங்கிட வேண்டியதுதான். இந்த மேகத்தை எல்லாம் பார்த்தா இன்னும் ஒரு 1 மந்த்துக்கு இந்த பக்கம் மழையில எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அதையும் மீறி எதிர்பாராத விதத்துல மழை வந்தாலும் என்கிட்ட கொடை இருக்கு, அதை பிடிச்சி நான் சமாளிச்சுக்கிறேன். ஓகே ஓகே சார். அப்ப நான் வரேன் சார். தேங்க்யூ தேங்க்யூ. போயிட்டு வாங்க. வெற்றியா? இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? வெற்றி, என்ன நடக்குது இங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியலையா? வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கோம். வீடா? என்ன சொல்றீங்க? ஆமா, உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா ஒரு வீடா தெரியுமா? என்ன பண்றது? இது டென்ட்டுங்க, ஷாமியான டென்ட் போட்டிருக்கோம். சாமியான டென்ட்டா? எதுக்கு? வேற எதுக்கு? தங்கறதுக்கு தான். நீங்க வேற என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்க, நான் என்ன பண்ண முடியும்? அவசரத்துல வாடகை கூட வீடு கிடைக்கல,
அதனால தான் பர்மனெண்ட்டாக இங்கே ஒரு டென்ட்டை போட்டு இங்கே தங்கிடலாமேன்னு தங்கிட்டேன். என்ன சார் இதெல்லாம்? ம் இதனால தேவையில்லாம பிரச்சனை தான் சார் வரும். ஆமா வெற்றி, வீட்டை விட்டு அமிச்சிட்டா போயிட வேண்டியதானே. மறுபடியும் எதுக்காக வந்து இப்படி டென்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க? அதாங்க இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஹோட்டலில் தங்குற அளவுக்குலாம் வசதி இல்லை, பிளாட்ஃபார்ம்லேயும் தங்க முடியாது. வேற வழி, எனக்கு பிடிச்ச இடத்துல நான் தங்குறேன். உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? சார் இதெல்லாம் ரொம்ப அனாவசியமான பேச்சு. எங்களை வெறுப்பேத்துற மாதிரி தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல எல்லாத்தையும் எடுத்து காலி பண்ணுங்க. சரிங்க, நான் காலி பண்ணிடுறேங்க. ஆனால் இப்போல்லாம் உடனேலாம் முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். டைமா? எது? இந்த துணியையும் 4 கொம்பையும் எடுத்துட்டு போறதுக்கு டைம் வேணுமா? ஏங்க அந்த பொருளை எடுத்துகிட்டு போகிறதுக்காக டைம் கேட்கலங்க. கரெக்டு, அந்த வேலை கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அதை முடிக்கிறதுக்காக தான் டைம் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா எனக்கு கொஞ்சம் கடமைகள்லாம் இருக்கு. அந்த கடமை எல்லாத்தையுமே முடிச்சிட்டா நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நானே இங்கேருந்து கிளம்பிடுவேன். விஜய், இவரை நாம சொன்னா கேட்க மாட்டாரு. நீங்க முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. அவங்க வந்ததா சரியா வரும். ஆ போலீஸா? கூடுங்க பாட்டம், இன்னைக்கு பார்த்து போ. பாத்தீங்களா விஜய் திமிர? நீங்க முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க, அப்பதான் இவருக்கு புத்தி வரும். ஐசே, இதுக்கு போய் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணா அவங்க நம்ம மேல தான் ஆக்ஷன் எடுப்பாங்க. நம்ம மேலையா? ம், நம்ம இடத்துல வந்து நம்ம பெர்மிஷன் இல்லாம டென்ட் போட்டிருக்காரு. கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னா இப்படி பயந்துட்டு இருக்கீங்க. ஏய், நம்ம இடத்துல அவர் எங்க டென்ட் போட்டுருக்காரு? இது கார்ப்பரேஷன் இடம். பொது இடத்துல யாரு என்ன வேணாலும் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாது. இப்ப என்னதான் பண்ணலாம்னு சொல்றீங்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீங்க உள்ள போங்க. நீங்க பாத்துப்பீங்களா? ஏங்க, நம்ம வீட்டு வாசல்ல வந்து இப்படி உட்கார்ந்துகிட்டு நம்மளே வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காரு. நீங்க என்னடா உள்ள போக சொல்றீங்க? முதல்ல கார்ப்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஐசே, அப்படிலாம் பண்ண அவர் போக மாட்டாரு. கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணி சொன்னாலே அவர் புரிஞ்சுப்பாரு. நீங்க உள்ள போங்க, நான் பேசிக்கிறேன். அதெல்லாம் எதுவும் தேவையில்லை விஜய். நீங்க யார்கிட்டயும் போய் ரெக்வெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டாம். ஏன் மகா? தெருவுல பொது இடத்துல யார் டென்ட் போட்டா நமக்கு என்ன? நம்ம எதுக்கு டென்ஷன் ஆகணும் சொல்லுங்க? யாரோ எங்கேயோ தங்கிட்டு போறாங்க, நமக்கு என்ன? ஏய், அது எப்படி மகா? தினமும் தூங்கி எந்திரிச்சா இவர் முகத்துல தான் முழிக்க வேண்டியிருக்கும். அது உனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்காதா? தெருவுல தினமும் 1000 பேர் போறாங்க வராங்க. நம்ம என்ன டெய்லி அவங்க முகத்துல முடிச்சிட்டு இருக்கோம்? இதெல்லாம் விட்டு வேலையை பார்க்கலாம் வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.